வாங்க, நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த குழப்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிற்கு எப்படி வர்றதுன்னு இந்த பகுப்பாய்வுல விரிவாக பார்க்கலாம். நாள் முழுக்க ஒரே ஓட்டம், ஒரே பரபரப்பு. ஆனா ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு என்னத்த பெருசா சாதிச்சோன்னு தோணுதா? கவலைப்படாதீங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள பல பேர் இப்படித்தான் உணர்றோம். இது நவீன உலகத்தோட ஒரு பொதுவான போராட்டம் தான். நிறைய பேரு நிறைய ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எது நிஜமாவே வேலை செய்யும் அதை தெரிஞ்சுக்க தான் ரொம்ப பாப்புலரான ஒரு 100 டிப்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸை வச்சு எது உண்மையிலே யூஸ்ஃபுல்னு பார்க்க போறோம். வாங்க அந்த உண்மையான தீர்வுகளை பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ப்ரொடக்டிவிட்டி பிரச்சனைனா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற டிஜிட்டல் தொல்லைகளை எப்படி சமாளிக்கிறது, நாம நேரத்தை எப்படி திறமையா பயன்படுத்துறது, நாம கவனத்தை சிதறாம எப்படி பாத்துக்கிறது, கடைசியா இதுல எது உங்களுக்கு செட் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாத்தையும் ஒன்னொன்னா சரி, முதல்ல நம்மளோட மிகப்பெரிய எதிரிய பாத்துரலாம். டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆமாங்க, நம்ம பாக்கெட்ல இருக்கிற அந்த சின்ன ஃபோன் தான் நம்மளோட கவனத்தை முழுசா திருடிட்டு இருக்கு. அதிலிருந்து நம்ம கவனத்தை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். 150 என்னடா இது நம்பர்னு பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு நம்ம சராசரியா நம்ம ஃபோன் எடுத்து பாக்குற எண்ணிக்கை தான் இது. அதுவும் குறைஞ்சபட்ச கணக்கு தான். சும்மா யோசிச்சு பாருங்க, நம்ம கவனம் எவ்ளோ துண்டு துண்டா சிதறுதுன்னு. ஏன் நம்மளால போனை கீழே வைக்கவே முடியல? அதுக்கு காரணம் டோபமைன்னு சொல்ற ஒரு கெமிக்கல் தான். ஒவ்வொரு தடவை போன்ல டிங்குன்னு சத்தம் கேட்கும்போதும் நம்ம மூளைக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன ரிவார்ட் கிடைச்ச மாதிரி. இதுவே போக போக ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சிம்பிள். நம்ம டிவைஸ்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஃபோன் சும்மா கண்ணுல பட்டாலே உங்க வேலை செய்யற திறமை குறையுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை கண்ணுல படாம வைங்க, நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க, மெயில் செக் பண்றதுக்குன்னு தனியா ஒரு டைம் ஒதுக்குங்க, கண்ட்ரோலை உங்க கையில எடுங்க. ஓகே, டிஜிட்டல் தொல்லைகளை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனா அது மட்டும் போதாது. அடுத்த ஸ்டெப் நம்ம நேரத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுன்னு பாக்குறது தான். அதாவது சும்மா தற்காப்பாட்டம் ஆடாம எப்படி இறங்கி அடிச்சு ஆடலான்னு பார்க்கலாம். பார்க்கின்சன் விதின்னு ஒன்னு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலைய முடிக்க நீங்க எவ்ளோ நேரம் கொடுக்கறீங்களோ அந்த வேலை அவ்ளோ நேரத்தையும் எடுத்துக்குமா. யோசிச்சு பாருங்க, ஒரு மீட்டிங்குக்கு 1 மணி நேரம்னு வச்சா அது கரெக்டா 1 மணி நேரத்துக்கு இழுக்கும். இதுதான் அங்க நடக்கிறது. அப்போ இதுக்கு என்னதான் வழி? ரொம்ப சிம்பிள். மீட்டிங் டைம குறைங்க. டீஃபால்ட்டா 1 மணி நேரம்னு வைக்காம ஒரு 30 நிமிஷமோ 45 நிமிஷமோ வைங்க. என்ன பேச போறோம்னு ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுங்க. சொன்ன டைமுக்கு மீட்டிங்க முடிங்க. நீங்களே பாப்பீங்க எவ்ளோ பெரிய மாற்றம் தெரியுதுன்னு. இப்போ எல்லா ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்லயும் டாப்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அது பேரு டைம் பாக்ஸிங். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். ஒரு வேலைக்கு இவ்ளோதான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது உங்க கேலண்டர்ல பிளாக் பண்ணி அந்த டைமுக்குள்ள அதை முடிக்கிறது தான். இப்படி பண்ணும்போது ஒரு வேலையை முடிச்சு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அது அடுத்த வேலையை செய்ய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 100. இதோட பயன்பாட்டு மதிப்பெண் 100க்கு 100. சும்மாவா இத நம்பர் 1 இடத்துல இருக்கு? இத நம்ம கவனத்தை சிதறவிடாம பாத்துக்கும், வேலைய தள்ளி போடுற பழக்கத்தை குறைக்கும், கடைசில ஆஹா முடிச்சிட்டோங்கிற அந்த ஃபீல கொடுக்கும். கூடவே இந்த 2 நிமிஷ ரூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலை 2 நிமிஷத்துல முடியுமா? அப்போ யோசிக்கவே யோசிக்காதீங்க, உடனே செஞ்சு முடிச்சிருங்க. இந்த சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்து மலை மாதிரி குவிறத இது தடுக்கும். சரி, நேரத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அது நாம தான். நம்ம கவனத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப். அதுதான் முடியாதுன்னு சொல்ல கத்துக்கிறது. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தா நம்ம முக்கியமான வேலைகளோட குவாலிட்டி தான் அடி வாங்கும். அதனால தேவைப்படும்போது பக்குவமா இல்லைன்னு சொல்ல கத்துக்கிட்டா நம்மளோட முக்கியமான வேலைக்கு கவனம் செலுத்த முடியும். உங்க கவனத்தை ரொம்ப நேரம் ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அது பேரு பொமோடோரோ. ரொம்ப சிம்பிள். 25 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸ்ல வேலை செய்யுங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. திரும்பவும் ஆரம்பிங்க. இந்த சைக்கிள் உங்க மூளைய ஃப்ரெஷ்ஷாவும் சுறுசுறுப்பாவும் வச்சுக்க உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்பும் மனசும் தான் நம்மளோட முக்கியமான டூல்ஸ். அதை சரியா பாத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிறது, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடுறது, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி ஆழமா மூச்சு விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க கவனத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இப்போ நிறைய டிப்ஸ் பார்த்தோம். ஆனா நீங்க இது எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியமே இல்ல.
உங்களுக்கு எது சரியா வருமோ அந்த சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யறதுதான் புத்திசாலித்தனம். இங்கதான் 80-20 ரூல் நமக்கு கை கொடுக்குது. இத பெரேட்டோ கொள்கைன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட 80% ரிசல்ட்ஸ் வெறும் 20% முயற்சியிலிருந்து தான் வருதாம். அதனால நாம என்ன பண்ணணும்? நமக்கு பெரிய பலனை கொடுக்கற அந்த 20% வேலைகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம நேரத்தையும் கவனத்தையும் அதுல முதலீடு பண்ணணும். இதுதான் ஸ்மார்ட்டான ப்ரொடக்டிவிட்டி. அதனால நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? சும்மா யோசிக்காம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. நிச்சயம் பெரிய வித்தியாசம் தெரியும்.